லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் இருக்கிறவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா டாப் குவாலிட்டியில் ஒரு பெருங்கறவை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சைஸ் மாடு வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க மாட்டோ டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொன்னோம்னா இரண்டாம் ஈத்து மாடு கடைப்பல் போட்டிருக்கிறதா சொல்லி மாட்டுக்காரர் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. மாடு வந்து இன்றைக்கி காலையில் ஒரு 4 மணி 5 மணிக்கு வந்து பார்த்தோம்னா கன்று ஈண்டு இருக்கிறதா சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. சுழி சுத்தம் கொண்ட மாடு, மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கக்கூடிய ஒரு மாடு. குழந்தைகள், பெண்கள், பெரியவங்கன்னு சொல்லி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், கறவை கறந்துக்கலாம். கறவைக்கு வந்து காலணைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு, எவ்வளோ நீளத்தில் இருக்குது பாருங்க. மாடு வந்து பார்த்தோம்னா ரொம்ப நீளமான மாடு, நல்ல பெரிய மடியமைப்பை கொண்ட மாடு. எதுலேயுமே வந்து குறை சொல்ல முடியாத ஒரு மாடை தான் இந்த மாடு வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. மடி உளம் பாருங்கள், காம்பு உளம் பாருங்கள், எவ்வளோ பெரிய மடி எடுத்திருக்கு. இந்த மாடு வந்து பார்த்துக்கிட்டோம்னா தலையீத்துலேயே வந்து 20 லிட்டர் கறவை வந்து கொடுத்ததாகவும், இந்த இரண்டாம் ஈத்துக்கு வந்து பார்த்தோம்னா 20 லிட்டர் வந்து ஷியோராக வந்து எடுக்கும். நல்லா தீனி கொடுத்து பராமரிக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா 25 லிட்டர் வரைக்கும் கறவை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. நல்ல டாப் குவாலிட்டியான மாடு. கன்றுக்குட்டி வந்து பார்த்தோம்னா பெண் கன்று வந்து பார்த்தோம்னா ஈண்டி இருக்கிறதா சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க. பெண் கன்றாக வந்து இருக்கிறதுனால மாட்டுக்கிட்ட வந்து பார்த்தோம்னா பாலூட்டி வளர்க்குற பட்சத்தில் அதுவும் வந்து இது மாதிரியான ஒரு பெரிய சைஸ் மாடாக வந்து வளர்ந்து வரும். நல்ல லாபம் வந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஹெச்எஃப் மாடு கிடையாதுங்க, ஜெர்சி மாடு. ஜெர்சி மாடு அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வரது என்னென்னா பாலில் வந்து ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் தாங்க. இந்த மாடு வந்து பார்த்தோம்னா ஒரு 20லேருந்து 25 லிட்டர் கறவை வந்து எதிர்பார்க்கும் போது லிட்டர் 40 ரூபா மேலே நம்ம வந்து கணக்கு போட்டோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபாய்க்கு வந்து பார்த்தோம்னா வந்து பால் ஊற்றுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. 800 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தோம்னா பால் வந்து பார்த்தோம்னா இருக்கும். ஏன்னா வந்து பாலோட தரம் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. நேரத்தில் தண்ணி தீவனத்துக்கும் வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. காம்பு வந்து பார்த்தோம்னா பூக்காம்பு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. கை கறவைக்கும் சரி, மிஷின் கறவைக்கும் சரி ரொம்பவே அருமையாக இருக்கும். கன்றையும் வந்து காமிச்சிருக்காங்க பாருங்கள். கிடாரி கன்று தான் வந்து பார்த்தோம்னா போட்டிருக்கு. கடைப்பல் முளைப்பு மாடு, இரண்டாம் ஈத்து, கிடாரி கன்று வந்து பார்த்தோம்னா ஈண்டு இருக்குது. பால் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா 20லேருந்து 25 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் வந்து பார்த்தோம்னா இந்த கண்ணுக்கு வந்து எதிர்பார்க்கலாம். பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாடு. மாடு வந்து விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த கடம்பூர் என்னும் கிராமத்திலிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. மாடு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. இந்த மாடு வந்து பார்த்துக்கிட்டோம்னா விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரூபாய் 95,000 வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க. அந்த சொல்லியிருக்கக்கூடிய 95,000 வந்து பார்த்தோம்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க. விலை வந்து ரொம்பவே அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. இப்படி கறக்கக்கூடிய, அதாவது அதிக கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய மாட்டை வந்து வாங்கினா மட்டும்தான் நம்ம ஒரு 4-5 மாதத்தில் வந்து பார்த்தோம்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த காசை வந்து பார்த்தோம்னா எடுக்க முடியும். 8 லிட்டர் 10 லிட்டர் கறந்துட்டு இருக்கக்கூடிய மாட்டை வாங்கி நம்ம வந்து லாபம் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ விலை கம்மியாக இருக்குன்னு சொல்லி 8 லிட்டர் 10 லிட்டர் கறக்கிற மாட்டை வந்து வாங்காதீங்க. இது மாதிரியான அதிக கறவைத்திறன் கறக்கக்கூடிய மாட்டை வந்து வாங்கி பயன்படுத்துங்க. உங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா லாபம் அதிகமாக இருக்கும். பண்ணையும் வந்து பார்த்தோம்னா நல்லா வளர்ந்து வரும். உங்களுக்கும் வந்து தொழிலையும் வந்து பார்த்தோம்னா மேலும் மேலும் செய்யணும்னு வந்து பார்த்தோம்னா தோணும். இந்த மாடு வந்து பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு, இரண்டாம் ஈத்து மாடு, கிடாரி கன்று வந்து பார்த்தோம்னா ஈண்டு இருக்குது. ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளான்னு சொல்லி எங்கே கேட்டாலும் டெலிவரி அவைலபிள். 95,000 விலை வந்து சொல்கிறாங்க. ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க. விலை வந்து அனுசரித்து தருவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. இது போன்ற உங்களோட மாடு விற்பனைக்கு இருக்கும் பட்சத்தில் லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.